திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இந்தியா கூட்டணியினுடைய நிர்வாகிகள் கூட்டணியோடு சேர்த்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை கும்மிடிப்பூண்டி பேரூரிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 1947 சுதந்திரம் பெற்றோம். சுதந்திரம் பெற்று அந்த நிர்வாகத்தை அமைப்பதற்கு அன்றைக்கு சுதந்திரம் பெற்றவுடனே இந்தியாவுக்கு உண்டான சட்ட திட்டங்களை உருவாக்கி இந்தியாவை எப்படி ஆட்சி அமைப்பது என்பதை இறுதி செய்வதற்காக ஆங்கிலேயர்களே 3 ஆண்டு காலம் இந்தியாவை ஆட்சியை வழி நடத்தினார்கள். அந்த 3 ஆண்டு காலத்தில் இந்தியாவுக்கு உண்டான சட்ட திட்டங்களை உருவாக்கி மக்களாட்சியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு குழுவை அமைத்து இந்தியாவுக்கு உண்டான சட்ட திட்டங்களை உருவாக்கி மக்களால் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரை உருவாக்கி 3 கட்டமாக மக்களாட்சியை ஏற்பாடு செய்து உள்ளாட்சி மன்றங்கள், சட்டமன்றம், நாடாளுமன்றம் என 3 அடுக்கு ஆட்சியை உருவாக்குவதற்கு நாடாளுமன்றத்தில் மக்களால் வாக்களிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக பிரதம அமைச்சரை உருவாக்கி ஒன்றிய அமைச்சர்களை உருவாக்கக்கூடிய சட்டத்தை உருவாக்கினார்கள். அதே போல சட்டமன்றத்திற்கு அந்தந்த மாநிலத்திற்கு உண்டான சட்டமன்றத்திற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக முதலமைச்சரை உருவாக்கி அமைச்சர் பெருமக்களை தேர்வு செய்து மாநில ஆட்சியை உருவாக்கினார்கள். அதே போல உள்ளாட்சியிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை உருவாக்கி உள்ளாட்சியை உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட சட்டத்தை ஒரு இந்தியாவினுடைய சட்டத்தை உருவாக்கி அந்த குழுவின் தலைவராக இருந்து இந்திய மக்களாட்சியை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை இடித்து பேச வேண்டிய அவசியம் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஏனென்றால் அவரை இடித்து பேசுகிறார்கள் என்றால் சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொள்ளாத ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா என்கின்ற இயக்கம் தான் சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொள்ளாத இயக்கம். நமக்கு சுதந்திரம் பெற்ற தந்த காந்தியை சுட்டுக் கொண்டவன் கோட்சே. கோட்சாவை உருவாக்கியவர், கோட்சேவுக்கு தலைவர் சவார்கர் தான் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர். அவருடைய வழித்தோன்றல்கள் தான் இன்றைக்கு பிரதமராக இருந்தாலும் சரி, அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இடித்து பேச வேண்டிய சூழ்நிலை. இவர்களுடைய இவர்களால் அரசியல் மக்களுக்கு சரியான முறையிலே வழிநடத்த முடியவில்லை. ஆனால் எதிர்கட்சிகளை, இது போன்ற அரசியல் தலைவர்களை இடித்து பேசி அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு பாஜகவுக்கு உருவாக்கி இருக்கின்றது. அந்த அளவிலே திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் கும்மிடிப்பூண்டி பேரூர் கழகத்தின் சார்பாகவும் அமித்ஷா அவர்களை கண்டித்து ஒரு கும்மிடிப்பூண்டி ஒருங்கிணைந்த ஒன்றியங்கள் 3 ஒன்றியங்கள் சார்பாகவும் பேரூர் கழகத்தின் சார்பாகவும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் இனி எந்த காலத்திலும் நம்முடைய தலைவர்களை இழித்து பேசக்கூடாது இந்த பாரதிய ஜனதாவை சேர்ந்த அமித்ஷா என்பதை கண்டித்து இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் 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 அண்ணல் அம்பேத்கரை